ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தி அல்டிமேட் காரசார மிளகாய் சட்னி. பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிறதுல சுட சுட ஆவி பறக்க இட்லி தோசைக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்க போது நம்ம காரசார மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் ஒரு போல்டு மெரூன் ரெட் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது பேன் அடுப்பில் வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போடுங்க. அது பொரிஞ்சு வரும்போது கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பிலையை தூவி ஒரு செகண்ட் தாளிங்க. அந்த வாசனையே அப்படி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அந்த தாளிப்பில் அப்படியே மெதுவாக இறக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சட்னியை நல்லா கொதிக்க விடணும். சட்னி கொதித்து அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே மிதந்து வரும். அப்போ வர அந்த ஆவியும் வாசனையும் வீட்டை தூக்கும். அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான டெக்ஸ்டர் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சுட சுட ஆவி பறக்கிற இட்லி அல்லது மொறுமொறு தோசை மேலே இந்த சட்னியை வச்சு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டிங்கன்னா, அப்பா இதாண்டா காரசார மிளகாய் சட்னி அப்படின்னு சொல்ல வைக்கும். என்ஜாய் யுவர் ஃபுட். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.